வேகத்திலும் வசதியிலும் பிரீமியம் ரயிலாக திகழும் வந்தே பாரத் ரயில்கள் கடந்த சில நாட்களாக தொழில்நுட்ப கோளாறுகளால் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. நாடு முழுவதும் முக்கிய வழித்தடங்களில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வரை செல்லும் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தெற்கு ரயில்வே சார்பில் தமிழகத்தில் சென்னை சென்ட்ரல், கோவை பெங்களூரு, எழும்பூர் திருநெல்வேலி, எழும்பூர் நாகர்கோவில், மதுரை பெங்களூரு ஆகிய வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ஏசி பெட்டிகள், விசாலமான ஜன்னல்கள், வசதியான இருக்கைகள், அலைபேசி சார்ஜிங் வசதி, தானியங்கி கதவுகள், சிசிடிவி, கவாச் தொழில்நுட்பம், பயோ கழிப்பறைகள், சென்சார் வசதி கொண்ட தண்ணீர் குழாய்கள், பயணிகளுக்கான தகவல் அமைப்பு உள்ளிட்ட வசதிகள் இவற்றில் உள்ளன. கட்டணம் அதிகம் இருந்தாலும் விரைவான பயணம் என்பதற்காக பயணிகளிடையே நல்ல வரவேற்பு உள்ளது. அதன் காரணமாக எழும்பூர் திருநெல்வேலி வந்தே பாரத் ஜனவரி 10 முதல் 8 16 பெட்டிகளாக அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இவ்வகை ரயில்கள் தொழில்நுட்ப கோளாறால் தாமதமாக பயணித்தன. மே 3 எழும்பூர் நாகர்கோவில் ரயில் 3 மணி நேரம் தாமதமாக பயணித்தது. மே 4 பெங்களூரு மதுரை ரயில் மின்சாரம் செயலிழப்பு காரணமாக 1.5 மணி நேரம் நடுவழியில் நின்றது. கதவுகளை திறக்க முடியாமல் மூச்சு திணறலால் பயணிகள் அவதியடைந்தனர். எழும்பூர் மதுரை தேஜஸ் ரயிலிலும் தானியங்கி கதவுகள் சில நேரங்களில் பழுதடைகின்றன. பயணிகள் கூறுகையில் கூடுதல் கட்டணம் வசூலித்தும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமாக செல்வதை ஏற்க முடியாது. இந்த ரயில்களை ரயில்வே முறையாக பராமரிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இணையும். இந்த கூட்டணி 50% அதிகமான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கும். 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்கள், அரசு ஊழியர்கள் வருத்தத்தில் உள்ளனர். முதல்வர் குடும்பம் மட்டுமே மகிழ்ச்சியாக உள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். வரும் 2026 தேர்தல் திமுகவிற்கு பெரும் சறுக்கலாக அமையும். குரு பெயர்ச்சி திமுகவிற்கு இறங்குமுகமாக அமையும். அதிமுகவிற்கு ஏறுமுகமாக இருக்கும். காஷ்மீரில் சுற்றுலா பயணியரை கொலை செய்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது துல்லியல் தாக்குதல் நடத்திய பிரதமர் மோடியை உலகமே பாராட்டுகிறது. எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டால் விருதுநகர் மாவட்ட அதிமுகவை சேர்ந்த 1000 இளைஞர்களை பாகிஸ்தான் யுத்த களத்தில் துப்பாக்கி ஏந்தி போராட அழைத்து செல்ல தயாராக உள்ளோம் என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புதுக்கோட்டை வடக்காடு கோவில் திருவிழாவில் ஜாதி மோதலால் பதற்றமான சூழல் எழுந்துள்ளது. இது மிகுந்த மனவேதனையை கொடுக்கிறது. ஜாதியை ஒழித்தோம், சமூக நீதியை காத்தோம் என தற்பெருமை பேசும் திராவிட கட்சிகளின் 60 ஆண்டுகால ஆட்சியில் நடக்கும் இதுபோன்ற ஜாதி கொடுமைகள் திராவிடம் என்பது போலியானது, பொய்யாக கட்டமைக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்துகிறது. வடக்காடு கலவரத்திற்கு ஜாதி மோதல் காரணமல்ல, மது போதையில் ஏற்பட்ட முன்விரோதமே காரணம் என காவல்துறை புதிய விளக்கம் அளித்துள்ளது. அது வெட்கக்கேடானது. ஜாதி கலவரம்தான் அது. திமுக அரசின் அவமானமா? மது போதை கலவரம் வெகுமானமா? இத்தனை வன்முறை வெறியாட்டங்களுக்கு காரணமான மதுவை அரசு ஏன் தடை செய்யவில்லை என்றும் சீமான் கூறியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அக்கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் வரும் 11 மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு வன்னியர்கள் மட்டுமல்லாது பின்தங்கிய நிலையில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் வரவுள்ளனர். இந்த மாமல்லபுரம் மாநாடு எந்தவித விமர்சனத்திற்கும் உள்ளாகிவிடக் கூடாது. எனவே தொண்டர்கள் அனைவரும் இராணுவத்திற்கு இணையான கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். சிறு சலசலப்பு கூட ஏற்படக்கூடாது. மாநாட்டிற்கு வரும் பாதையில் மாநாடு முடிந்து திரும்பும் போதும் ஹோட்டல்கள் திறந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே 2 வேளைக்கான உணவு, குடிநீர் ஆகியவற்றை நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து வர வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வைகோ போன்றோர் ஈழ பிரச்சனை நடந்த போது ஒரு மாதிரி பேசிவிட்டு தற்போது போர் வேண்டாம் என்கின்றனர். போர் வேண்டுமா என்பது குறித்தெல்லாம் வைகோவிடம் யாரும் கேட்கப் போவதில்லை. அதை இராணுவமும் இராணுவ அமைச்சகமும் தான் முடிவு செய்ய வேண்டும். காஷ்மீரை பற்றி மாற்று கருத்து சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அனைவரும் நாற்றுப்பற்றுடன் செயல்பட வேண்டும். இராணுவத்தோடு துணை நிற்போம் என முதலமைச்சர் சொல்லி இருப்பது தவறில்லை. அதில் பிரதமரோடு துணை நிற்போம் என சொல்லி இருக்க வேண்டாமா?
இங்கு ஒரு மாணவனின் சின்ன சாதனையை கூட முதல்வர் சாதனை என சொல்கிறார்கள். தமிழக அமைச்சரவையை ஊழல் அமைச்சரவை என்று சொன்னால் தவறில்லை என்று சொல்லும் அளவுக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் ஊழல் வழக்குகள் நடந்து வருகின்றன. தமிழக அமைச்சர்கள் 9 பேர் மீது வழக்குகள் உள்ளன. மக்கள் வரி பணத்தை சுருட்டியவர்கள் தமிழகத்தில் ஆட்சியில் உள்ளனர். தமிழகத்தில் 2 ஆண்டுகளாகியும் வேங்கை வயல் சம்பவத்திற்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. புதுக்கோட்டையில் ஜாதி வேற்றுமை கலவரங்கள் ஏற்பட்டுள்ளன. சமூக நீதி என்பது தமிழகத்தில் துளியும் இல்லை. இதில் 4 ஆண்டு கால சாதனை என திமுக அரசு கொண்டாடி வருகிறது. ஆனால் தெருவில் நின்று மக்கள் திண்டாடி வருகின்றனர். புதிதாக வருபவர்களுக்கு முதலமைச்சர் கனவு இருக்கக்கூடாது என முதல்வர் சொல்கிறார். ஏன் உங்கள் புதல்வருக்கு மட்டும்தான் அந்த கனவு இருக்க வேண்டுமா? அதிமுக பாஜக கூட்டணியை சந்தர்ப்பவாத கூட்டணி என்கிறார் ஸ்டாலின். இந்த கூட்டணி சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணி என்பதை அவர் உணர வேண்டும். எனக்கு குளிர் ஜுரம் வரும் என்று அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறார். அதற்காக கவலைப்பட மாட்டேன். அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் திறன் இயற்கையிலேயே எனக்கு வாய்த்துள்ளது. கலப்பட தண்ணீர் குடித்தால் மட்டும்தான் குளிர் ஜுரம் வரும். தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் கலப்பட குடிநீர் தான் உள்ளது. பெருமை பீட்டிக் கொள்ளும் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம் இதுதான். அதனால் அமைச்சர் சேகர்பாபு சொல்ல வேண்டியவர்களிடம் சொல்லி தமிழக மக்களுக்கு நல்ல குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார்.